ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் எம் தனுஷ்குமார். வெல்கம் டு சூப்பர் ட்ரேடர் சீரிஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு வேளை ஆப்ஷன் பையிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஜென்ரலாக என்ன பண்ணுவீங்க? ஒரு என்ட்ரி எடுப்பீங்க, அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் அதுக்கு ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ₹100 ஒரு ஆப்ஷன் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ₹80 வந்து ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. கரெக்டாக? அப்போ அது வந்து 20 பாயிண்ட்ஸ் ஆச்சு. இப்போ டார்கெட் அப்படின்னு நீங்கள் எய்ம் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 1:2 நம்ம எய்ம் பண்ணுறோம் அப்படின்னம்னா 140ல நம்ம டார்கெட் வரும். இப்போ இது அப்படியே நம்ம பெர்சன்டேஜுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னம்னா, ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் 20% ரிஸ்க் எடுக்கிறோம் எப்பயுமே. அண்ட் வந்து 40% வந்து நம்ம டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ இது வந்து எல்டிபியை தாண்டி எப்பயுமே நான் இதுதான் மேக்ஸிமம் பண்ண போகிறேன். அப்போ நான் தான் என்னோட ஓவரால் கேபிட்டலுக்கு வந்து ரிஸ்க் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பெர்சன்டேஜில் நம்ம கீப் பண்ணுவாங்க. ஆனா, இங்க இருக்கிற முக்கியமான ஒரு இது என்ன அப்டின்னா, நான் ஒரு டைமே நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து பெர்சன்டேஜ் கரெக்ட்டா கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா, எல்டிபி மாறி, மாறி நெறைய டிஃபரெண்ட்டா இருக்கு அப்டின்னு. இப்போ நான் சொல்லப் போற செட்டிங்ஸ் என்ன பண்ணும் அப்டின்னா, நீங்க என்ட்ரி எடுக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சிம்பிளா இதான் உங்க டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிரும். அத எப்படி செட் பண்ணணும், எங்க செட் பண்ணணும் அப்டிங்கிறத பார்ப்போம். இப்ப நம்ம ஜஸ்ட் வந்து web.done.co ஸோ இதுல வந்து நம்ம ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கலாம். இப்ப இதுல மணி அப்டிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதில் ட்ரேடர்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் மை ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிஃப்டி 50 மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். இந்த பென்சில் சிம்பிள் வந்து கொடுங்க. இப்போ இதில் வந்து என்னென்னா இந்த சூப்பர் ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ என்னோட டிஃபால்ட் டார்கெட்டாக நான் எவ்வளோ பர்சன்ட் எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 40%. கரெக்டாக? அதானே நான் வந்து ₹100 எடுக்கிறேன். ஸோ அதுலேருந்து 40%. தென் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து நான் என்ன பண்ணுறேன் 20% தான் எப்பவுமே நான் கீப் பண்ணுறேன். அப்படின்னா தான் என்னோட ஓவரால் கேபிட்டலுக்கு இந்த பெர்சன்டேஜ் கரெக்டாக வரும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு வேளை நீங்கள் ட்ரையல் ஜம்பும் யூஸ் பண்ணுவீங்கன்னா அப்போ மட்டும் இதை கொடுத்துட்டு எவ்வளோ ட்ரையல் ஆகணும் இனிஷியல் லெவலில் இருந்து அப்படிங்கிறத கொடுத்துங்க. அதர்வைஸ் இது நமக்கு தேவை இருக்காது. இப்போ என்னோட டிஃபால்ட் ஸ்டாப் லாஸ் எவ்வளோல இருக்கணும் 20%. அண்ட் டிஃபால்ட் டார்கெட் வந்து என்ட்ரிலேருந்து 40%. இதுதான் வந்து எப்பயுமே நான் கீப் பண்ணுறது. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இதுக்கடுத்து அப்ளை ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம தன் ஆப் அண்ட் தன் வெப் இது எல்லாமே வந்து லாக் அவுட் ஆயிரும். எகெயின் நம்ம ரீலாகின் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஓகேன்றேன். அப்ளை ப்ரிஃபரன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எகெயின் வந்து ரீலாகின் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் மணியில் வந்து எகெயின் வந்து ட்ரேடர்ஸ் கண்ட்ரோல் தென் வந்துட்டு மை ஆர்டர் ப்ரிஃபரன்ஸில் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 20% அண்ட் டார்கெட் வந்து 40% அப்படிங்கிற மாதிரி வந்து செட் ஆகிருக்கும். இப்போது இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா ஜஸ்ட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து எடுக்கலாம். ஓகே, ஓகே. இப்போ இது வந்து 111ல ட்ரேட் நடக்குது. இப்போ நான் அது வந்து பை கொடுக்குறேன். இப்போ இதோட எல்டிபி வந்து பார்த்தீங்கன்னா 111 சம்திங்ல நடக்குது. இப்போ இதில் நம்ம சூப்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து மேட்ச் ஆகிருக்கும். இப்போ 111ல வந்து என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னம்னா இன்ட்டு 40%. ஓகே, மேபி நம்ம ப்ளஸ் 40% போட்டுக்கலாம். அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா 155.90 ஆக்சுவலாக அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் பைசஸில். ஸோ தட் வந்து அந்த டார்கெட் வந்து அசைன் ஆகும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அதே 111 மைனஸ் 20% உங்களுக்கு 88.8 சம்திங் அந்த மாதிரி இருக்குது. ஸோ 89.10ல் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா இந்த ஸ்டாப் லாஸ் வந்து அசைன் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே இன்ஸ்டன்ட் பை கொடுத்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்ட்ரி எடுத்துக்கும், டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பிளேஸ் ஆகும். இதுக்காக நீங்கள் வந்து இப்போ 111ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோட டார்கெட் 40% அண்ட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து 20% அப்படின்னு நீங்கள் இதுக்கு அடுத்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இது எல்லாமே செட் ஆகிக்கும். இப்போ இதே ப்ரொசீஜர் தான் வந்து உங்களுக்கு ஃபோன்லேயும் அப்பியர் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் இங்கே செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் திங். இப்போ இதுக்கடுத்து வந்து உங்களுக்கு அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஹார்ட் ஒர்க் வந்து இருக்காது. ஸோ ஒரு டைமே நம்மளோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸை நம்ம மேட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை இதுக்கு மேலே இல்லை இதுக்கு கீழே நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டாக வரும்போதே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக வந்துடும். அப்படி வரும்போது என்ன அப்படின்னா நம்மளோட ஒர்க்கு கொஞ்சம் கம்மி. ஸோ நான் இதையே தான் நான் ரெகுலராக பண்ணுறேன் அப்படின்னா லாட்ஸை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணலாம்.
இல்லை எனக்கு லாட்ஸுமே நான் வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணணும் அப்படின்னா எகெயின் மணி, ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ், லாட்ஸ்லேயே நீங்கள் டிஃபால்ட் லாட்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ லாட்ஸ் வேணுமோ ப்ளேஸ் பண்ணிக்கங்க. ஸோ அதுதான் எப்பவுமே டிஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே கீழே நீங்கள் அதுக்கப்புறம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் பையிங் ஆர் ஈவன் ரைட்டிங் பண்ணுறீங்கனாலுமே எப்படி நம்ம ஃபிக்ஸ்டாக வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த செட் பண்ணுறதுல டவுட் இருக்குது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அண்ட் உங்களோட தன் அக்கௌண்ட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இந்த ஃபீச்சர்லாம் இருக்குது, நிறைய பேருக்கு உண்மையிலே தெரியாது. ஏன்னா இது வந்து செட்டிங்ஸ் உள்ளே இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு தன் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஈஸியாக அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.